जय श्री राम, हर हर महादेव, राधे 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 राधे. जय श्री கிருஷ்ணா. மனசு முழுக்க நிறைஞ்சிருக்கு. நாங்கள் பஞ்சத்வாரகா யாத்திரை, குஜராத் சோம்நாத் நாகேஸ்வர் யாத்திரைக்காக வந்திருக்கோம். இப்போ நாத்வாரகால ஸ்ரீநாத்ஜியை நேற்று போய் கண் குளிர மனசுக்கு நிறைவாக தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எப்படி இருந்தது நேற்று தர்ஷன்? நேற்று நைட்டு எப்படி எல்லாரும் நல்லா இருந்தாங்களா? புஷ்கர் முதல்ல காத்தல பார்த்தோம், பிரம்மாவது. அப்புறம் நைட்டு சாரும் மேடமும் வந்து, அதாவது குருஜி சொல்வார், வாழ்க்கையில் யாத்திரை போகிறது கூட தான் நம்மளோட கர்மா அப்படிம்பாரு. அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரு கப்புள்ஸ் வந்து இவங்க. மாதம் ஒரு யாத்திரை நிச்சயம் போயிடுவாங்க. அப்படி மாதம் யாத்திரை போகிறவங்கள ஃபஸ்ட்டு குஜராத் கூட்டிகிட்டு வந்த பெருமை மாகக்கா டூரிசம் கேஸ். சார் எப்படி இருந்தது சார் தர்ஷன்? தர்ஷன் எப்படி இருந்தது? தர்ஷன் ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. நினச்சி பார்க்கவே இல்லை. ரொம்ப நாளாக ஆசை குஜராத் வரணும்னு. குஜராத்தில் வந்து கல்யாணம் ஆகி முதல்ல குஜராத்துக்கு தான் வந்தேன் பாருங்க. ஆனால் துவாரகாலாம் இது அம்பாஜி மட்டும்தான் பார்த்துருக்கேன், மீதி எதுவும் பார்த்ததில்ல. சொல்லிகிட்டே இருப்பேன் துவாரகா போகணும்னு. அது இப்போ தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. நேற்றுக்கு ஸ்ரீநாத் யாத்திரை ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. நாங்கள் சொல்ல பின்னாடியே அவங்க சொல்லி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். அவ்வளோ இதுவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அருமையான இது. சுவாமி நைவேத்தியம் பண்றாங்க. ரொம்ப நாள் ஆசை. சடனாக அப்புறம் இது பண்ணி நான் ஓடி வந்தது. துவாரகா பார்க்கணும் வருஷக்கணக்காக நினச்சிட்டு இருந்தேன். அது இவ்வளோ சீக்கிரம் எனக்கு சடன் வீட்டில் எனக்கு அமைஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல தர்சனம், மனசுக்கு நல்லதா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதுதான் எல்லாம் நல்லபடியாக யாத்திரை நடந்துட்டு இருக்கு. உண்மையிலும் எல்லாம் நல்லபடியாக நல்ல தரிசனம் எல்லாம் கிடைக்கணும். பகவான் எல்லாம் அனுப்பாங்க. எப்பயுமே யாத்திரைங்கிறது நம்ம பிளான் பண்றது இல்ல. பகவான் நமக்கு என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கானோ அதான். நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் தர்ஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பகவான் தான் நமக்கு வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி நேற்று ரஃபா தான் வந்தோம். உள்ள வந்தோடனே இங்க ஹோட்டல்ல சொன்னாங்க சீக்கிரம் போயிடுங்க, 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு. சரின்ட்டு பேக்லாம் அப்படியே போட்டுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போனோடனே அங்கே ஒரு நல்ல ஒரு பர்சன் எங்களுக்கு கிடைச்சாங்க உள்ள கூட்டிட்டு போறதுக்கு. உள்ள கூட்டிட்டு போய் ஈச் அண்ட் எவ்ரிதிங் பகவானுடைய கிருபையில டெய்லியும் புது வஸ்திரம். எத்தனை வஸ்திரம்? 8 வஸ்திரம் கிட்ட ஒரு நாளைக்கு மாத்துறாங்க. அங்கேயே ஸ்டிச் பண்றாங்க. உள்ளேயே ஸ்டிச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸ்ரீநாத் வந்து மாத்துறதுக்கு உள்ளேயே ஸ்டிச் பண்ணிட்டே இருக்காங்க. அதை பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. இங்க வந்து ஸ்ரீநாத்துக்கு கொடுக்குற மாலை, அதாவது ஸ்ரீநாத்துக்கு சாட்டுற மாலை எல்லாமே இந்த கோயிலுக்குன்னு ஒரு வந்து நந்தவனம் இருக்கான். அதுல இருந்து எடுத்துட்டு போய் தான் ஸ்ரீநாத்துக்கு வந்து பூவெல்லாம் வந்து சாட்டுறாங்க அப்படின்னு அந்த இடத்துக்கும் கூட்டிட்டு போனாங்க. அதே மாதிரி 7 லட்சம் துளசி, 3000 பான் டெய்லி. 7 லட்சம் துளசியா? அது 8 கால பூஜை. 8 கால பூஜைக்கு 3000 பான், 7 லட்சம் துளசி, 16 வகையான ஸ்வீட் ஒரு வேலைக்கு. அது எல்லாமே அங்கேயே பண்றாங்க. ஒரு பெரிய கோசாலா இருக்கு. கோசால 5000 பசுமாட்டு இருக்கு. அந்த பசுமாட்டுல இருந்து வர பால், அந்த பால்லேருந்து தயாரிக்கிற அந்த ஸ்வீட்டு, இந்த 16 வகையான ஸ்வீட் தான். ஏன்னா வந்து அவர் 7 வயசு குழந்தைங்கிறதுனால அவருக்கு வந்து காரமே கிடையாது, எல்லாமே ஸ்வீட்டு தான். ஸோ அந்த ஸ்வீட்டு, பாலில் பண்ணுற ஸ்வீட்டு, அதுதான் அந்த நைவேத்தியமே. இந்த 8 கால பூஜைக்கும் வெளியிலேருந்து எந்த பொருளும் அனுமதி கிடையாது. எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஒரு மாலையோ துளசியோ பூவோ பிரசாதமோ எதுவுமே வெளியிலேருந்து கொண்டு தான் அது அனுமதி கிடையாது. அந்த கோயிலுக்குன்னு சில இது இருக்கு. அந்த கோயிலில் என்ன இருக்கோ அதுதான் அங்கே நைவேத்தியம் சாமி. ஏன்னா ஒரு சின்ன குழந்தைனால அவர் அப்பப்போ பசிக்குன்னு சொல்லிட்டு அவருக்கு 8 வேளை நைவேத்தியம் ஒரு நாளைக்கு. நைட்டு வந்து 6 மணிக்கு கோயிலை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த குழந்தை பகல் ஃபுல்லாக சாப்பிட்டு குழந்தைக்கு வயிற்றுல எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்கு 7 மணிக்கு செரிமானத்துக்கு ஒரு சூர்ணம் ஒன்று கொடுத்து சாமி தூங்க பண்ணிடலாம். 7 மணிக்கு பையன் வந்து நைட் வந்து மறுபடியும் பிருந்தாவன் போயிட்டு நிதிவன்ல வந்து ராசம்லாம் ஆடிட்டு எவ்வளோ ஒரு அழகான ஒரு பாவம். இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்தாலே மெய்சிலிருப்பா இருக்கு. இந்த இடத்துல இருந்து பகவானுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு புத்தியும் மனசையும் கொடுத்துருக்கிறதுனால பகவானுக்கு இந்த இடத்துல இருந்து கோடான கோடி நன்றி. குருமார்கள் எல்லாருக்குமே நன்றி. குருவே சரணம் சரணம். உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரியான அனுபவம் கிடைக்கணும். வீட்டுல இருந்து நீங்களும் கேட்டுக்கிட்டே இருங்க உங்க பகவான்கிட்ட. நிச்சயமா உங்க எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. கிருஷ்ணன் 7 வயதுடைய பாலகன் அருள்பாலிக்கிறதுனால அதுக்கு சிறப்பு.
அது மேற்கொண்டும் எல்லா வரக்கூடிய உலகத்தில் இருக்கிற அவ்வளவு பக்தர்களுக்கும் அருள் தந்து உலகம் நீதி இயங்குறதுக்கு வழிவகுக்கணும் இடைவேளை பேப்போம். நீ பாருங்க பின்னாடி ஸ்ரீநாத் ஜி இருக்கான். அவனுக்கு வந்து இப்ப எல்லாரும் அவனை பத்தி பேசுறத கேட்கணும். அதனால எல்லாரையும் பேச வச்சு இப்பதான் அவருக்கு வந்து ஆரத்தி பண்ணாங்க இந்த ஹோட்டல்ல. அவனுக்கு வந்து எல்லாரும் பேசுறது நம்மள எப்படி ரசிச்சாங்கன்னு கேட்கணும்னு ஆசை. அதனால நின்று கேட்டுட்டு இருக்காப்ல. நீங்களும் ஸ்ரீநாத் ஜியை பார்த்து கேளுங்க, சீக்கிரம் கூப்பிடுன்னு சொல்லி கூப்பிடுவாப்ல. ராதே 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 ராதே.